ஸ்ரீ குருபியோ நமஹ. உலகத் தமிழ் வாழ் பக்த கொடிகள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். இந்த பதிவில் இந்த வார ராசி பலன் நிகழ்ச்சியை சிந்திக்க போகிறோம். 21/4/2024 முதல் 27/4/2024 வரை இந்த வாரத்திற்கான சிறப்பு ராசி பலன் நிகழ்ச்சியை சிந்திக்க போகிறோம். இந்த வாரத்தில் கிரகங்களுடைய இயக்கங்களை நாம் சிந்தித்து எந்தெந்த விஷயத்துக்கு பிளான் பண்ணணும், அதிலும் குறிப்பாக 1/5/2024 குரு பெயர்ச்சி ஏற்படுறது. அப்போ இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு அனுகூலமாக இருக்க போகிறது, இப்போ குரு பெயர்ச்சிக்கு முன்பாக அனுகூலமாக இருக்கக்கூடிய ராசி பக்த கோடிகள் எந்தெந்த விஷயத்தை பிளான் பண்ணணும், எப்படி பிளான் பண்ணணும். அதே போல மீன ராசியில சுக்கிர பகவான் பிரவேசிக்கின்றார். சுக்கிர பகவானோட ராகு பகவான் புத பகவான் சேர்ந்து சஞ்சரிக்கின்றார். ஒரு சில தினங்கள்ல இந்த வாரத்தினுடைய ஒரு சிறு தினங்கள்ல செவ்வாய் பகவானும் மீனராசியை நோக்கி பிரவேசிக்க போறார். இந்த கிரகங்களுடைய அமைப்புகளோட மந்தகாரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் கும்பராசியிலும், அதே போல ராகு பகவான் மீன ராசியிலும், கேது பகவான் கன்னியா ராசியிலும் பிரவேசிக்கும் பொழுது கோச்சார கிரகங்கள் ரீதியாக இந்த காலகட்டங்களை எந்தெந்த ராசி பக்த கொடிகள் எவ்வாறு திட்டமிட வேண்டும். இந்த வார ராசி பலன் அப்படிங்கிறது உங்கள் லைஃபை பிளான் பண்ணுறதுக்கும் உங்களுடைய வாழ்க்கையை இந்த வாரத்தில் எந்தெந்த விஷயங்களை எவ்வாறு செயல்படுத்த வேண்டும், எந்தெந்த விஷயத்தில் எந்தெந்த ராசியை சார்ந்த பக்த கொடிகள் எவ்வாறு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்கு உங்களுக்கு உறுதுணையாக இருக்கின்றது என்பதை பல பக்த கொடிகள் உங்களது கருத்துக்களில் தெரிவிச்சீர்கள். உங்களது கருத்துக்களை தெரிவிக்கக்கூடிய, சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்கக்கூடிய அத்துணை பக்த கொடிகளுக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்கள். இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு தகவலும் நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக அமைகின்றது. உங்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் இந்த தகவல்களை ஷேர் பண்ணுறதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுவதும் எங்களுக்கு மேலும் ஊக்கத்தை கொடுக்கும். ஆகையினால் பக்த கொடிகள் இந்த வாரத்தை நமது ராசி பலன் ரீதியாக திட்டமிட்டு பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள். இந்த வாரத்தினுடைய நவக்கிரக நிலைகளை நாம் சிந்திக்கும் பொழுது மேஷ ராசியில் சூரிய பகவான் குரு பகவான் அருள் புரிகின்றார். கன்னியா ராசியில் சந்திர பகவான் கேது பகவான் அருள் புரிகின்றார். கும்ப ராசியிலே செவ்வாய் பகவான் சனீஸ்வர பகவான் அருள் புரிகின்றார். மீன ராசியில புத பகவான் சுக்கிர பகவான் ராகு பகவான் அருள் புரிகின்றார். 22/4/2024 செவ்வாய் பகவான் கும்பராசியில் இருந்து மீன ராசியை நோக்கி பிரவேசிக்கின்றார். அப்ப நம்ம கோச்சார ஆய்வுகளை சிந்திக்கும் பொழுது மீன ராசியில் இருக்கக்கூடிய கிரகங்கள்ல செவ்வாய் பகவான் புத பகவான் சுக்கிர பகவான் ராகு பகவான் என்ற சிந்தனைகளை நாம் சிந்தித்து செயல்படுத்தலாம். எந்த ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு எந்தெந்த மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்க போகிறது அப்படிங்கக்கூடிய சிந்தனைகளை முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள். வாரத்திற்கான சிறப்பு ராசி பலன் நிகழ்ச்சியை நாம் சிந்திக்க போறோம். ஸ்ரீ குருபியோ நமஹ. உலக தமிழ் வாழ் பக்த கொடிகள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். 1/5/2024 குரு பெயர்ச்சி நடைபெறுகின்றது. சுஸ்திஸ்ரீ குரோதி வருஷம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமை 28:22 மாலை மணி சுமார் 5:19 நட்சத்திரம் முதல் பாதம் மேஷ ராசியிலிருந்து கிருத்திகை நட்சத்திரம் 2வது பாதம் ரிஷப ராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சி அடைகின்றார். மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சி நடைபெறக்கூடிய 1/5/2024 அன்று நமது பைரவர் சக்தி பீடத்தில் ராஜ குரு ஹோமங்கள் காலை முதல் மாலை வரை நடைபெற இருக்கின்றது. அன்றைய தினத்தில் நடைபெறக்கூடிய பூஜையில் உங்களது பெயர் நட்சத்திரங்களை பதிவு செய்து கொண்டு பிரார்த்தனையில் கலந்து கொண்டு பூஜையில் பூஜிக்கப்பட்ட விசேஷமான குரு பகவானுடைய யந்திரம், குரு பகவானுடைய டாலர், வெள்ளி முலாம் பூசப்பட்ட டாலர் இவைகளை நீங்கள் பெற்று இறைவனது தனிப்பெரும் கருணையை பெற்று வாழ்க்கையில் வெற்றியை பெற வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ராசிகள் மேஷ ராசியை சார்ந்த பக்த கொடிகள், கடக ராசியை சார்ந்த பக்த கொடிகள், கன்னியா ராசியை சார்ந்த பக்த கொடிகள், விருச்சிக ராசியை சார்ந்த பக்த கொடிகள், மகர ராசியை சார்ந்த பக்த கொடிகள் இவர்களுக்கு மேலும் மேலும் அனுகூலம் பெறுவதற்கு குரு பகவானுடைய தனிப்பெரும் கருணையை நீங்கள் பெறுவது அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கும். பரிகார ராசியை சார்ந்த பக்த கொடிகள் ரிஷபம், மிதுனம், சிம்மம்,
துலாம், தனுசு, கும்பம், மீனம். ரிஷபராசி சார்ந்த பக்த கொடிகள், மிதுன ராசி சார்ந்த பக்த கொடிகள், சிம்ம ராசி சார்ந்த பக்த கொடிகள், துலா ராசி சார்ந்த பக்த கொடிகள், தனு ராசி சார்ந்த பக்த கொடிகள், கும்ப ராசி சார்ந்த பக்த கொடிகள், மீன ராசி சார்ந்த பக்த கொடிகள் அவசியம் இந்த பூஜைகளில் கலந்து கொண்டு குரு பகவானுடைய தனிப்பெரும் கருணையை பெறும் பொழுது சிரமங்கள் குறைந்து மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்கும். ஆகையினால் அனைத்து பக்த கொடிகளும் இந்த வைபவங்களில் கலந்து கொண்டு குரு பகவானுடைய தனிப்பெரும் கருணையை பெற வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றோம். நல்வாழ்த்துக்கள். மேன்மை மிக்க மேஷ ராசி பக்த கொடிகளே, மேஷ ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரம் ஒரு திட்டமிடக்கூடிய வாரமா அமைகிறது. எந்தெந்த விஷயங்களை நாம் மே மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு எப்படி திட்டமிட வேண்டும் அப்படின்னு பிளான் பண்ணுங்க. மாணவ செல்வங்கள் கல்வி ரீதியான தீர்மானங்களை தீர்மானிப்பதற்கு 1/5/2024 பிறகு தீர்மானிக்கிறது மேலும் சிறப்பை கொடுக்கும். அதே போல குடும்பத்தில் இருக்கிறவர்கள் ஒரு டெபாசிட் பண்ணணும், கோல்டு வாங்கணும், முதலீடுகள் செய்யணும். இதை போல திட்டமுடையவர்கள் 1/5/2024 பிறகு திட்டமிடுறது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். மேஷ ராசி சார்ந்த தாய்மார்களுக்கு தன சப்தம ஸ்தானாதிபதி சயனஸ்தானத்தில் இருக்கார். இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஓய்வெடுக்கக்கூடிய, மலை ஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய, இயற்கையை ரசிக்கக்கூடிய, உல்லாச பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்க போகிறது. அதே போல் வண்டி வாகனங்கள் மாற்றணும், எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்கா அப்படின்னு பார்க்கக்கூடியவர்கள் 1/5/2024 பிறகு திட்டமிடுறது கூடுதல் அனுகூலத்தை கொடுக்கும். அதே போல தனஸ்தானாதிபதியும் ராகு பகவானும் விரயஸ்தானத்தை சஞ்சரிக்கிறார். மேஷ ராசி சார்ந்த பக்த கொடிகள் இந்த வாரத்தில் செலவுகளை தவிர்த்து கொள்வது, செலவுகளை குறைத்து கொள்வது அனுகூலத்தை கொடுக்கும். அசையா சொத்துக்கள் ரீதியாக வீடுகள், மனைகள், நிலங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகிறது. அந்த திட்டங்களையும் 1/5/2024 பிறகு திட்டமிடுங்கள். இந்த காலகட்டங்களை, இந்த வாரத்தை மேஷ ராசி சார்ந்த பக்த கொடிகள் 1/5/2024 பிறகு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்களை எல்லாம் பட்டியல் இடக்கூடிய, திட்டமிடக்கூடிய ஒரு பிளானிங் வீக் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணுங்க. அதே போல மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கல்வியில் முன்னேற்றங்கள், அதிக விழுக்காடுகள், மதிப்பெண்கள் கிடைக்கும். காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன், போட்டித் தேர்வுகளை சந்திக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகிறது. வயதில் பெரியோர்களுக்கு ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது. தாய்மார்களுக்கு நீங்கள் ஏதோ ஒரு மனசுக்குள்ள ஒரு கற்பனை எண்ணம் இருக்கு, ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு, ஒரு ஆவல் இருக்கு. அந்த எதிர்பார்ப்புகளை எல்லாம் நீங்கள் நடைமுறைப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு கிடைக்க போகிறது. ஏதோ ஒரு டிசைன், அது கிளாத்தாக இருக்கலாம், சாரியாக இருக்கலாம், அல்லது நகைகளாக இருக்கலாம். இவ்வளவு தங்கம் விலை விற்கிறதே, இப்போ போய் நம்ம இந்த டிசைன் வேணும்னு கேட்கலாமா வீட்டில் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க. அது இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்த்த டிசைன்ஸ் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைக்க போகிறது. அதே போல் வண்டி வாகனங்கள், பழுதுபட்ட வாகனங்களை மாற்றக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க போகிறது. தாய்வழி சொந்தங்கள் மூலம் சுப செய்திகள் நாடி வரப்போகிறது. அரசு சார்ந்த, அரசியல் சார்ந்த பிரமுகர்களுக்கு மாற்றங்கள், ஏற்றங்களை கொடுக்க போகிறது. மேஷ ராசி சார்ந்த பக்த கொடிகள் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய கட்டாயம் காணப்படுறது. செலவுகள் செய்யும் பொழுது அவசியம், மிக அவசியம், மிக மிக அவசியம் என்ற சிந்தனைகளை சிந்தித்து செயல்படுத்துவது அனுகூலத்தை கொடுக்கும். சஷ்டமஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார். வம்பு வழக்கு வியாஜ்யங்கள் ரீதியாக பிரச்சனை உடையவர்களுக்கு பொறுமை நிதானத்தோடு செயல்பட வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது. மேஷ ராசி சார்ந்த பக்த கொடிகள் உங்களது எதிர்கால திட்டங்களை திட்டமிடக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைகின்றது. விநாயகப் பெருமான் வழிபாடு வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். காளையாக செயல்பட்டாலும் கனிவான உள்ளமுடைய ரிஷப ராசி பக்த கொடிகளே, ரிஷப ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரத்தில் ஒரு பெரிய
எதிர்பார்ப்பு வெற்றியை கொடுக்க போகிறது. குறிப்பாக மாணவ செல்வங்களுக்கு இந்த வாரம் ஒரு ட்ரமாண்டஸான குரோத்தை கொடுக்க போகிறது. நீங்கள் எந்த கல்வியை பயிலக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் எல்கேஜி முதல் PhD வரை உங்களுக்கு பரிசுகள், பட்டயங்கள் கிடைக்க போகிறது. அசையா சொத்துக்கள், வீடுகள், மனைகள், நிலங்கள் வாங்கக்கூடிய சிந்தனைகள் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போகிறது. பொருளாதாரத்தில் எதிர்பாராத வகையில் முன்னேற்றங்கள் கிடைக்க போகிறது. கணவன் மனைவி அன்பு பெருக போகிறது. பணிநிமித்தமாக வெளியூரில் பணியாற்றிய தம்பதிகள் ஒருவரை ஒருவர் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க போகிறது. குழந்தைகள் மூலம் பொருளாதார வளர்ச்சியை பெறக்கூடிய, குழந்தைகள் மூலம் பொருளாதார வளர்ச்சியை சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போகிறது. சில சமயங்களில் ஒரு எதிர்பாராத விதத்தில் ஒரு பெரிய குரோத் கிடைக்க போகிறது. லாபஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிப்பது ரிஷப ராசியை சேர்ந்த பக்த கோடிகளுக்கு அருமையான கிரக அமைப்பை காட்டுகின்றது. உங்களது ராசிநாதனும் லாபஸ்தானத்தை நோக்கி பயணிக்கின்றார். கடந்த காலத்தில் நீங்கள் சேமித்து வைத்த திரவியங்களை எல்லாம் எவ்வாறு திட்டமிட வேண்டும், எவ்வாறு பத்திரப்படுத்த வேண்டும், எவ்வாறு முதலீடு செய்ய வேண்டும் போன்ற சிந்தனைகள் அனுகூலத்தை கொடுக்கிறது. இருந்தாலும் பஞ்சமஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கும் பொழுது குழந்தைகளுக்கு கடுமையான அலைச்சல் காணப்படுறது, கடுமையான வேலை பலுக்கள் காணப்படுறது. இந்த குழந்தைகளுக்கு எப்பொழுது நல்ல காலம் வரும் என்று ரிஷப ராசியை சார்ந்த பெற்றோர்கள் பிரார்த்தித்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களது பிரார்த்தனை அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். இருந்தாலும் இந்த வாரத்தில் சதுர்ஸ்தானாதிபதி விரயஸ்தானத்தை கடந்து வருகின்றார். ஆகையினால் செலவு செய்யும் பொழுது பொறுமை தேவை, நிதானம் தேவை, எச்சரிக்கை தேவை. உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் உங்களுக்கு ஆசை வார்த்தைகளை கூறி அங்கு செல்லலாம், இங்கு செல்லலாம், அதை வாங்கலாம், இதை வாங்கலாம் என்று செலவை ஏற்படுத்துவார்கள். இந்த சமயத்தில் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும், நிதானமாக இருக்க வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். யார் எந்த தகவல்களை கூறினாலும் உங்கள் ஆழ் மனதிற்கு அந்த தகவல்களை எடுத்து சென்று யார் கூறக்கூடிய கருத்துக்கள் சரியானவை, யார் கூறக்கூடிய கருத்துக்கள் தவறானவை, தவறான வழியில் அழைத்து செல்கிறார்கள் என்பதையெல்லாம் நீங்கள் சிந்தித்து செயல்படுத்த வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது. ரிஷப ராசியை சார்ந்த பக்த கோடிகள் நண்பர்கள் விஷயத்திலும் செலவு விஷயத்திலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குழந்தைகளுடைய நடை உடை பாவனைகளில் கூடுதல் கவனத்தை சிந்திக்க வேண்டும். ரிஷப ராசியை சார்ந்த பக்த கோடிகளுக்கு பெருமாள் வழிபாடு செய்வது அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். பஞ்சமஸ்தானத்தை கேது பகவான் கடந்து வருகின்றார். குழந்தைகளுடைய நடை உடை பாவனைகளை கவனியுங்கள். உங்களது கருத்துக்களை, குடும்ப ரீதியான சரியான கருத்துக்களை குழந்தைகளிடத்திலே கூறுவதற்கு அஞ்ச வேண்டாம். தைரியமாக குழந்தைகளை நல்வழிப்படுத்த வேண்டிய கட்டாயம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கின்றது என்ற சிந்தனைகளோடு குழந்தைகளுக்கு சரியான அறிவுரைகளை சரியான சமயத்தில் கொடுத்து உதவுங்கள். உங்களது பிரார்த்தனைகள் வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். அன்பாக பேசி பண்பாக பழகக்கூடிய மிதுன ராசி பக்த கோடிகளே, மிதுன ராசியை சார்ந்த பக்த கோடிகளுக்கு முயற்சி ஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தை கடந்து வருவது அருமையான அமைப்பு. அரசு சார்ந்த, அரசியல் சார்ந்த வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும். அரசு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் இந்த காலகட்டங்களில் நீங்கள் திட்டமிடலாம். உங்க அரசு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் அப்படின்னா அனைத்து பக்த கோடிகளுக்கும் அரசு சார்ந்த தொடர்புகள் எப்பொழுதுமே உண்டு. அந்த பொறுப்புகளில் இருக்கக்கூடிய சதவிகிதம் வேண்டுமானால் நபருக்கு நபர் மாறுபடலாம். அரசு துறையில் பணியாற்றக்கூடிய பக்த கோடிகளுக்கு அரசு சார்ந்த தொடர்புகள் தினந்தோறும் காணப்படுகின்றது. காரணம், நீங்கள் அரசு சார்ந்த துறைகளில் பணியாற்றுகிறீர்கள். ஆகையினால் அந்த அரசு துறையை தொடர்பு கொள்ளக்கூடிய வாய்ப்பானது தினந்தோறும் உங்களுக்கு இறைவன் அருள் புரிகின்றார். ஆனால் ஒரு சாதாரண குடிமகனுக்கு கூட ஆதார் கார்டில் மாற்றங்கள் செய்ய வேண்டுமா, ரேஷன் கார்டில் மாற்றங்கள் செய்ய வேண்டுமா, பேன் கார்டு சம்பந்தப்பட்ட மாற்றங்களை சிந்திக்க வேண்டுமா, வங்கிகள் பரிமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நாம் எவ்வாறு திட்டமிட வேண்டும்,
போன்ற எளிமையான சின்ன சின்ன விஷயங்கள் கூட அரசு தொடர்புடையவை. உங்களது ராசிக்கு முயற்சி ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் லாபஸ்தானத்தை கடக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த அரசு சார்ந்த முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது அபரிமிதமான அனுகூலங்கள் கிடைக்கும். அரசியல் பிரமுகர்களுக்கு இந்த வாரத்தில் சுப செய்திகள் நாடி வருவதை சிந்திக்க முடியும். சுபமான மங்களகரமான மகிழ்ச்சிகரமான செலவுகளை செய்யக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போறது. மிதுன ராசியை சார்ந்த பக்த கோடிகளுக்கு பொருளாதாரத்தில் அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போறது. சுய தொழில் சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் வெற்றியை கொடுக்க போறது. இருந்தாலும் அட்டமஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானத்தை கடந்து வருகின்றார். தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை சிந்திக்க வேண்டும். தந்தை வழி சொந்தங்களோடு வாத பிரதிவாதங்களை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். தசமஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார். பணியாற்றக்கூடிய இடங்களில் பொறுமையை பின்பற்ற வேண்டும், நிதானத்தை பின்பற்ற வேண்டும். வாத பிரதிவாதங்களை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். அரசு சார்ந்த அரசியல் சார்ந்த பிரமுகர்களோடு சுமூகமான அன்பான சிந்தனைகளை சிந்தித்து செயல்பட வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது. உங்களது ராசிக்கு சதுர்ஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார். தாயினுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை சிந்திக்க வேண்டும். தாய்வழி சொந்தங்களோடு வாத பிரதிவாதங்களை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போறது. நீங்கள் எதிர்பார்த்த கல்வி திட்டங்கள் கிடைக்க போறது. நீங்கள் எந்த கல்வியை பயிலக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் எல்கேஜி முதல் பிஹெச்டி வரை எந்த விதமான கல்வியை பயிலக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் உங்களது கல்வியில் பல சாதனைகளை புரிந்து பரிசுகள் பட்டயங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போறது. வயதில் பெரியோர்கள் வண்டி வாகனங்களை முற்றிலுமாக தவிர்ப்பது நல்லது. ஆரோக்கிய ரீதியான விஷயங்களில் கூடுதல் கவனத்தை சிந்திப்பது நல்லது. மிதுன ராசியை சார்ந்த பக்த கோடிகள் பெருமாள் வழிபாடு செய்வது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். ஸ்ரீ குருபியோ நமஹ. உலக தமிழ் வாழ் பக்த கோடிகள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். 1/5/2024 குரு பெயர்ச்சி நடைபெறுகின்றது. சுஸ்தி ஸ்ரீ குரோதி வருஷம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமை 28 நாழிகை 22 வினாடிக்கு மாலை மணி சுமார் 5:19க்கு நட்சத்திரம் முதல் பாதம் மேஷ ராசியிலிருந்து கிருத்திகை நட்சத்திரம் 2வது பாதம் ரிஷப ராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சி அடைகின்றார். மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சி நடைபெறக்கூடிய 1/5/2024 அன்று நமது பைரவர் சக்தி பீடத்தில் ராஜ குரு ஹோமங்கள் காலை முதல் மாலை வரை நடைபெற இருக்கின்றது. அன்றைய தினத்தில் நடைபெறக்கூடிய பூஜையில் உங்களது பெயர் நட்சத்திரங்களை பதிவு செய்து கொண்டு பிரார்த்தனையில் கலந்து கொண்டு பூஜையில் பூஜிக்கப்பட்ட விசேஷமான குரு பகவானுடைய யந்திரம், குரு பகவானுடைய டாலர், வெள்ளி முலாம் பூசப்பட்ட டாலர் இவைகளை நீங்கள் பெற்று இறைவனது தனிப்பெரும் கருணையை பெற்று வாழ்க்கையில் வெற்றியை பெற வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ராசிகள் மேஷ ராசியை சார்ந்த பக்த கோடிகள், கடக ராசியை சார்ந்த பக்த கோடிகள், கன்யா ராசியை சார்ந்த பக்த கோடிகள், விருச்சிக ராசியை சார்ந்த பக்த கோடிகள், மகர ராசியை சார்ந்த பக்த கோடிகள். இவர்களுக்கு மேலும் மேலும் அனுகூலம் பெறுவதற்கு குரு பகவானுடைய தனிப்பெரும் கருணையை நீங்கள் பெறுவது அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கும். பரிகார ராசியை சார்ந்த பக்த கோடிகள் ரிஷபம், மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம், மீனம். ரிஷப ராசியை சார்ந்த பக்த கோடிகள், மிதுன ராசியை சார்ந்த பக்த கோடிகள், சிம்ம ராசியை சார்ந்த பக்த கோடிகள், துலா ராசியை சார்ந்த பக்த கோடிகள், தனு ராசியை சார்ந்த பக்த கோடிகள், கும்ப ராசியை சார்ந்த பக்த கோடிகள், மீன ராசியை சார்ந்த பக்த கோடிகள் அவசியம் இந்த பூஜைகளில் கலந்து கொண்டு குரு பகவானுடைய தனிப்பெரும் கருணையை பெறும் பொழுது சிரமங்கள் குறைந்து மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்கும். ஆகையினால் அனைத்து பக்த கோடிகளும் இந்த வைபவங்களில் கலந்து கொண்டு குரு பகவானுடைய தனிப்பெரும் கருணையை பெற வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றோம். நல்வாழ்த்துக்கள். கனிவான உள்ளம் உடைய கடகராசி பக்த கோடிகளே, கடக ராசியை சார்ந்த பக்த கோடிகளுக்கு தொழில் ரீதியான மாற்றங்கள் அனுகூலத்தை கொடுக்க போறது. இந்த வாரம் முழுவதும் தனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய பிதுர்காரகன் தசமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10வது ஸ்தானத்தை கடந்து வருகின்றார். பணியாற்றக்கூடிய இடங்கள்ல ஒரு சுமூகமான சூழ்நிலை கிடைக்கும். வரவேண்டிய பழைய பாக்கிகள் எல்லாம் வந்து சேரும். அரசு சார்ந்த அரசியல் சார்ந்த சிந்தனைகள் அனுகூலத்தை கொடுக்கும். கடகராசியை சார்ந்த பக்த கோடிகளுக்கு குறிப்பாக ஜோதிட ஆர்வலர்களுக்கு ஒரு வினா எழலாம்.
குரு பகவான், சனீஸ்வர பகவான், ராகு பகவான், இந்த கிரகங்கள் யாருமே அனுகூலமான ஸ்தானத்தில் இல்லையே. அவ்வாறு இருக்கும் பொழுது இந்த வாரம் எப்படி நமக்கு அனுகூலம் ஏற்படும் என்ற ஒரு ஐயப்பாடு, ஒரு வினா எழலாம். உங்களது ராசிக்கு தனஸ்தானாதிபதி சூரிய பகவான். உங்களது ராசிக்கு தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய 2க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் தசமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10வது ஸ்தானத்திலே உச்சம் பெற்று சஞ்சரிப்பது அருமையான அமைப்பு. கிரகங்களுடைய ஆய்வுகளில் ஒரு பெரிய சூக்ஷ்மத்தை நாம் சிந்திக்க முடியும். முழுமையான ஒளியை கொடுக்கக்கூடிய கிரகம் சூரிய பகவான். உங்களது ராசிக்கு தனஸ்தானாதிபதியும் அவரே. தனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் தசமஸ்தானத்திலே உச்சம் பெற்று ஒரு அனுகூலமான அமைப்பை கடக்கும் பொழுது மற்ற கிரகங்களுடைய தாக்கங்கள் உங்களுக்கு பெரிய அளவில் பாதகத்தை கொடுக்காது என்ற சிந்தனைகளை ஆழ் மனதில் பதிய வைத்துக் கொண்டு நீங்கள் இந்த வாரத்தை திட்டமிடலாம். பொருளாதார ரீதியான வளர்ச்சிகளை நீங்கள் பெற முடியும். பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களை பெற முடியும். அரசு சார்ந்த அனுகூலங்களை பெற முடியும். அரசியல் சார்ந்த வெற்றிகளை பெற முடியும். இந்த வாரத்தை கடக ராசி சார்ந்த பக்த கொடிகள் சரியான விகிதத்தில் திட்டமிடுங்கள். மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போறது. பணியாற்றக்கூடிய இடங்களில் இருந்த கருத்து வேறுபாடுகள் நட்பாக மலரப்போறது. சுய தொழில் செய்யக்கூடிய பக்த கொடிகளுக்கு இருந்த கடுபிடிகள் விலகப் போறது. குறிப்பாக தாய்மார்களுக்கு உங்களது உள்ளத்திலும் இல்லத்திலும் மகிழ்ச்சி பெருகப் போறது. சதுர் லாபஸ்தானாதிபதி 4-11க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய களத்திர காரகன் பாக்யஸ்தானத்தை கடந்து வருவது கடக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு அருமையான கிரக அமைப்பை காட்டுகின்றது. முயற்சி ஸ்தானத்தில் கேது பகவான் கடந்து வருகின்றார். தொடர்ந்து செய்யக்கூடிய விநாயகப் பெருமான் வழிபாடு அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்க போறது. கடக ராசி சார்ந்த பக்த கொடிகள் இந்த காலகட்டங்களில் தொடர்ந்து விநாயகப் பெருமானை வழிபடுவது, விநாயகப் பெருமானுடைய அகவலை பாராயணம் செய்வது, உங்களுக்கு தெரிந்த விநாயகப் பெருமானுடைய சோஸ்திரங்களை பாராயணம் செய்வது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். அஷ்டமஸ்தானத்தை சனீஸ்வர பகவான் கடந்து வருகின்றார். மனதில் இருக்கக்கூடிய தாக்கங்கள், ஏக்கங்கள் விலகி ஊக்கம் பெறக்கூடிய வாய்ப்புகளை உங்களது பிரார்த்தனைகள் உங்களுக்கு நிச்சயமாக அருள் புரியும். தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை சிந்திக்க வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது. தந்தை வழி சொந்தங்களோடு வாத பிரதிவாதங்களை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். கடக ராசி சார்ந்த தாய்மார்களுக்கு சுப செய்திகள் நாடி வரப்போறது. குடும்ப ரீதியான எதிர்கால திட்டங்களை திட்டமிடுவதும் 1/5/2024க்கு பிறகு அவைகளை நடைமுறைப்படுத்துவதற்கான சிந்தனைகளை சிந்தித்து செயல்படுத்தி வெற்றி பெறுங்கள். கடக ராசி சார்ந்த பக்த கொடிகள் திங்கட்கிழமையில் விரதம் இருப்பது, அம்பிகை வழிபாடு செய்வது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். வாழ்த்துக்கள். சிந்தனை சிறப்பு மிக்க சிம்ம ராசி பக்த கொடிகளே, சிம்ம ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரம் திட்டமிடக்கூடிய வாரமாக அமைகிறது. இந்த வாரத்தில் உங்களது ராசிக்கு பஞ்சம அஷ்டம ஸ்தானாதிபதி பாக்யஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். 1/5/2024க்கு பிறகு தசமஸ்தானத்தை நோக்கி பிரவேசிக்க போறார். இந்த வாரத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். வித்யா காரகன் என்று சொல்லக்கூடிய புத பகவான், புத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான், இந்த 2 கிரகங்களும் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு. இப்போ ஒரு பெரிய ஒரு குறிப்பு ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த வாரம் முழுக்க நிறைய திங்க் பண்ணுங்க, தியானம் பண்ணுங்க. எதிர்வரக்கூடிய காலங்களில் நீங்க எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எந்தெந்த விஷயங்களை எல்லாம் நாம் 1/5/2024ற்கு முன்பாக செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத பிளான் பண்ணுங்க. எதிர்காலம் ரீதியாக நீங்க சேமிப்பு, பொருளாதாரம், குடும்ப ரீதியான திட்டங்கள், வேலை வாய்ப்பு ரீதியான திட்டங்கள், அதை போல என்னென்னலாம் செய்யணுமோ அவை எல்லாத்தையும் ஒரு குறிப்பு எடுத்துருங்க.
எல்லாத்துக்கும் நீங்கள் ஒரு தொடக்கம், ஒரு பிள்ளையார் செடி போட்டுருங்க. என்ன காரணம்னா, உங்களது ராசிக்கு தன லாபஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய 2-11 அதிபதியாக இருக்கக்கூடிய வித்யா காரகன் அனுகூலமான ஸ்தானத்தில் இருக்கார். பஞ்சம அஷ்டம ஸ்தானாதிபதி தசமஸ்தானத்தில் பிரவேசிக்க போறார். இப்ப பாக்யஸ்தானத்தில் இருக்கார், அவரும் அனுகூலமாக இருக்கார். உங்களது ராசிக்கு 3-10 அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் அஷ்டமஸ்தானத்தை கடந்து வர்றார். இந்த கிரக அமைப்புகள்ல ஒரு பெரிய சூக்ஷ்மத்தை நீங்க பெறணும். உங்க ராசிக்கு 3-10 முயற்சி ஸ்தானத்துக்கும் தொழில் ஸ்தானத்துக்கும் அதிபதி சுக்கிர பகவான். அவர் உங்களுக்கு அனுகூலமா இருக்கார். கடந்த காலத்தில் சுமார் 11 மாத காலமாக உங்களுக்கு தொழில் ரீதியாக, வேலை வாய்ப்பு ரீதியாக ஏற்பட்ட தடைகளுக்கெல்லாம் விடைகள் கிடைக்க போறது. எந்த ஃபீல்டை நோக்கி பயணிக்கணும் என்று சிந்தித்து கொண்டிருந்த இளைஞர்களுக்கு, சிம்ம ராசி சார்ந்த இளைஞர்களுக்கு ஒரு தீர்க்கமான தீர்வை நீங்கள் சிந்திப்பதற்கான அறிவாற்றல் உங்களுக்கு கிடைக்க போறது. சில சமயங்களில் நமது வெற்றி சதவிகிதம் கூடுதல் ஆவதற்கு காரணம், நாம் சரியாக சிந்தித்து, நாம் சரியான அறிவை பயன்படுத்தி, சரியான செயல்களை நடைமுறைப்படுத்தி, இவை அனைத்தையும் செய்ததற்கு இன்னைக்கு கையில் இருக்கக்கூடிய வெற்றி காரணமாக அமைகிறது. அதை போல சிம்மராசி சார்ந்த பக்த கொடிகள், இந்த வாரத்தில் நீங்க எந்த அளவுக்கு எதிர்காலம் ரீதியான விஷயங்களை திட்டமிடுகிறீர்களோ, எவ்வாறு சிந்தித்து செயல்களில் இறங்குகிறீர்களோ, எதிர்காலத்தில் உங்களுக்கு அருமையான வெற்றி கனியை பெறக்கூடிய சந்தர்ப்பத்தை இந்த வாரம் உங்களுக்கு ஒரு தொடக்கமாக, ஒரு பிள்ளையார் சுழி போடக்கூடிய வாரமாக அமைகின்றது. இந்த நமது பைரவ் குருஜி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பக்த கொடிகள், இந்த தகவலை ஆழ் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரிந்த உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் சிம்ம ராசியை சார்ந்தவர்கள் இருந்தால் இந்த வாரத்தை நழுவ விட்டு விடாதீர்கள். அருமையான வாரம், அருமையான வாய்ப்பு. வித்யாகாரகன் நமது அறிவை இயக்கி கொண்டிருக்கின்றார். உங்களது ராசிக்கு 5-8 அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் செயலை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்றார். தசமஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவானுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கின்றது என்ற தகவல்களை நீங்கள் உங்களது உற்றார் உறவினர்களுக்கு ஷேர் செய்து, பலவிதமான இக்கட்டுல, பலவிதமான சிரமங்கள்ல முடிவெடுக்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கக்கூடிய சிம்ம ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த தகவலை அனுப்பி உதவுங்கள். இந்த ஜோதிட ஆர்வலர்களுக்கு ஒரு வினாயலா, சாமி சப்தமஸ்தானத்தில் போய் மந்தகாரகன் உட்கார்ந்துருக்காரே, அஷ்டமஸ்தானத்தில் போய் ராகு பகவான் உட்கார்ந்துருக்காரே, வாக்குஸ்தானத்தில் போய் கேது பகவான் உட்கார்ந்துருக்காரே, இதெல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. இதுக்கு ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். இந்த 3 பிளானட்ஸுடைய இடையூறுகளை நீங்கள் எவ்வாறு அந்த பிரச்சனைகளிலிருந்து தாண்டுவது. வாக்குஸ்தானத்தில் கேது இருக்கார், மௌனத்தை பின்பற்றுங்க. சம்பந்தம் இல்லாத வார்த்தையை பேசாதீங்க. உங்களுக்கு யாராவது கோபம் வர்ற மாதிரி பேசினாலும் ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்துருங்க. அட்டமஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கிறார். காஸ்ட்லி எக்யூப்மெண்ட்ஸ், காஸ்ட்லி திங்ஸ், ஆர்னமெண்டல்ஸ் இவைகளெல்லாம் ஹேண்டில் பண்ணும்போது நினைவாற்றலோடு செயல்படுங்க. நீங்கள் 2 வீலர் போகிறேள், காரில் போகிறேள் அப்படின்னா வெஹிக்கிளை பார்க் பண்ணிவிட்டு 2 முறை செக் பண்ணுங்க. எந்த இடத்துல வண்டியை விட்டுருக்கோன்னு மைண்டுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுங்க. சப்தமஸ்தானத்தில் மந்தகாரகன், கணவன், மேரிட் கப்புள்ஸாக இருந்தால் கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவர். வாயை திறக்காதீங்க. இந்த வாரம் மௌனத்தை பின்பற்றுங்க. கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்கள் ஆர்குமெண்ட்ஸை தவிர்த்துருங்க. இந்த 4 பாயிண்ட் நீங்கள் மைண்டில் வச்சுட்டீங்கன்னா, உங்களுக்கு வித்யா காரகனாக இருக்கக்கூடிய புத பகவான் உங்களது அறிவாற்றலை சரியான விகிதத்தில் இயக்கி, ஜோதிடத்தில் கேட்டலிஸ்டாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் செயலை உருவாக்கி அருமையான திட்டங்களை கொடுப்பார்கள். இப்போ இந்த சமயத்தில் உட்காந்து மௌனமாக பிளான் பண்ணுங்க. நம்ம என்ன பண்ணுறோம், ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், ஆனால் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறதில்ல. நீங்கள் ஸ்மார்ட் ஒர்க்குக்கு பிளான் பண்ணுங்க. எந்தெந்த மனிதர்களை எவ்வாறு சந்திக்க வேண்டும்,
யார் என்ன வார்த்தை சொன்னா நம்ம எப்படி நடந்துக்கணும், எந்த இடத்துக்கு போனா நம்ம எப்படி நடந்துக்கணும், இவைகளை திட்டமிட்டுட்டீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு ஒளிமயமான எதிர்காலத்தை நீங்கள் பெற முடியும். சிம்ம ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரத்தை சரியான விகிதத்தில் ஒவ்வொரு மணித்துளிகளையும் நீங்கள் திட்டமிடும் பொழுது இறைவனது தனிப்பெரும் கருணை உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். சிம்ம ராசி சார்ந்த பக்த கொடிகள் தினந்தோறும் சூரியனுடைய உதயத்தை பார்ப்பது, ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் செய்வது அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். அறிவான உள்ளமுடைய கன்யா ராசி பக்த கொடிகளே, கன்யா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு உங்களது சிரமங்கள் எல்லாம் நீங்கி ஒரு அருமையான மாற்றத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு வாரமா அமைகிறது. சில சமயங்கள்ல ஒரு லாங் டிராவல் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. உதாரணமா கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் ஒரு ட்ரெயின் டிராவல் பண்ணுறீங்க, டெல்லி ட்ராவல் பண்ணுறீங்க, அல்லது டெல்லியிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரு லாங் ட்ராவல் பண்ணுறீங்க. அப்போ இந்த லாங் ட்ராவல் பண்ணும்போது நீங்கள் கன்னியாகுமரியிலேருந்து டெல்லிக்கு போகிறீங்க. அப்போ அந்த பயணம் எவ்வளவு டியூரேஷன் எடுத்திருக்கும் உங்களுக்கு. ஆனால் இன்னும் 1 ஹவரில் டெல்லி ரீச் ஆகிடலாம் அப்படின்னு உங்கள் கிராஃப் காமிக்கிறது. இன்னும் 1 ஹவரில் நம்ம டெல்லி எந்த குறிக்கோளை நோக்கி போகிறோமோ அந்த ஸ்டேஷனுக்கு நம்ம அடைய போகிறோம் அப்படின்னு நமக்கு எப்படி இருக்கும், ஒரு மனசுக்குள்ள ஒரு சந்துஷ்டி கிடைக்கும் இல்லையா. அப்போ ஒரு லாங் ட்ராவல் பண்ணும் பொழுது அந்த லாங் ட்ராவல் எந்த ஒரு குறிக்கோளை நோக்கி நீங்கள் பயணிக்கிறீர்களோ அந்த ஆப்ஜெக்ட் கிட்டக்க இருக்குன்னா எப்படி மனசுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குமோ, அதை போல கடந்த காலத்தில் பலவிதமான சிரமங்களை தாண்டி, பலவிதமான கஷ்டங்களை தாண்டி, பலவிதமான மேடு பள்ளங்களை தாண்டி நீங்கள் உங்கள் கோல் கிட்டக்க வந்துடுச்சு. 1/5/2024 நமக்கு நல்ல காலம் கிட்டக்க வந்துடுச்சு. நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்க போகிறது அப்படின்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு தெம்பு கிடைக்க போகிறது. அபரிமிதமான ஒரு ஆற்றல் உங்களுக்கு கிடைக்க போகிறது. ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, உங்களுக்கு மந்தகாரன்னு சொல்லக்கூடிய சனி பகவான் 6வது ஸ்தானத்தில் இருக்கார். நம்ம என்ன பண்ணுறோம், எல்லா கிரகங்களும் நமக்கு அனுகூலம் செய்யும் பொழுது அவளை ரொம்ப வரவேற்கிறோம். ஆனால் உங்களுக்கு இப்போ அனுகூலம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, சனி பகவான் தான் உங்களை காப்பாத்தின்னு இருக்கார். உங்களுக்கு தேவையானதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கார். உங்களது ராசிக்கு பஞ்சம சஷ்டமஸ்தானாதிபதி 5, 6க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய மந்தகாரகன் இப்போ உங்களுக்கு ஒரு ஃபேவரா இருந்துட்டு இருக்கார். இந்த சனி பகவான் ஃபேவரா இருக்கிறதுல ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, உங்க கிட்டக்க வராம ஒரு பெரிய முரட்டு நபர் எழுத்தாப்புல இருந்தார்னா உங்ககிட்ட பேசுறதுக்கு மற்றவங்க பயப்படுவாங்க இல்லையா. அதை போல உங்களுக்கு ஒரு பாதுகாவலாக, உங்களுக்கு ஒரு அரவணைப்பாக, உங்களுக்கு என்னென்ன தேவையோ அவைகளையெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு இறை ஆற்றல் உங்கள்கிட்ட இருக்குன்னா அதை யார் கொடுத்துட்டு இருக்கான்னா, நவகிரகங்கள்ல உங்களது ராசிக்கு 5, 6க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய மந்தகாரகன் சனி பகவான் கொடுக்கும் பொழுது அபரிமிதமான ஒரு உயர்வை கொடுப்பார். சனி கொடுப்பார், யார் தடுப்பார்? அவர் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது. அவர்கிட்ட போய் யாரும் நிற்க மாட்டாங்க, அவர்கிட்ட போய் யாரும் பேச மாட்டாங்க, அவரை பார்த்தாலே எல்லாரும் பயப்படுவாங்க. அப்ப அவர் உங்களுக்கு கொடுக்கறது அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பா இருக்கு. 1/5/2024க்கு பிறகு உங்களது வாழ்க்கையில அபரிமிதமான மாற்றங்களை நீங்கள் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களது கவலைகள் நீங்க போறது, உங்களது கஷ்டங்கள் நீங்க போறது, உங்களது சிரமங்கள் நீங்க போறது, உங்களது வாழ்க்கையில நீங்கள் எந்தெந்த குறிக்கோள்களை அடைய வேண்டும் என்று எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறீர்களோ அவைகள் எல்லாம் 1/5/2024 உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்க போறது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, குரு பயிற்சி ஆனோன்னு 2-3 நாள்ல குரு பயிற்சி ஆயிடுத்து. குரு பயிற்சி 1/5/2024 நடந்திருக்கும். இவங்க 5ஆம் தேதி என்ன பண்ணுவாங்க, குரு பயிற்சி ஆயிடுத்து, எனக்கு ஒன்றும் நல்லதே வரலையேம்பாங்க. ஆனால்
உங்களது ஜனனகால ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கு குரு பகவான் கொடுக்க வேண்டியதை அந்த கோச்சார காலங்களில் கொடுத்தாலும் எந்த காலத்தில் உங்கள் கைக்கு வரும் அப்படிங்கிறத உங்கள் ஜனனகால ஜாதகத்தை பார்த்து தீர்மானிக்கலாம். கோளறு பதிகம் படிப்பது மேலும் வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். துலா ராசி பக்த கொடிகளே, துலா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய வித்யாகாரகன் சஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். புத்த பகவான் சஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறது அப்படிங்கிறது ஒரு அனுகூலமான அமைப்பு தான். ஆனால் உங்களது ராசிக்கு 6வது ஸ்தானத்தில் வித்யாகாரகனாக இருக்கக்கூடிய புத பகவான் நீச்சம் பெறுகின்றாரே அப்படிங்கக்கூடிய ஒரு சிந்தனை ஜோதிட ஆர்வலருக்கு ஏற்படுறது. ஆனால் இந்த சமயத்தில் உங்கள் ராசி நாதன் உச்சம் பெற்று உங்களது ராசிக்கு சஷ்டமஸ்தானத்தை கடக்கும் பொழுது வித்யாகாரகனுடைய நீச்சமானது பங்கமாகிறது. அது நீச்ச பங்கம் என்று ஜோதிட சாஸ்திரங்கள் கூறுகின்றது. அந்த வகையில் துலா ராசி சார்ந்த மாணவ செல்வங்களுக்கு அபரிமிதமான முன்னேற்றங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போகிறது. லாபஸ்தானாதிபதி என்னுடைய பார்வை உங்க ராசி மேல விழுறது. ஆனால் லாபஸ்தானாதிபதியினுடைய பார்வை உங்க ராசி மேல விழும்பொழுது உங்களுடைய எதிர்பார்ப்புகள்லாம் ரொம்ப பெருசா இருக்கு. ஆனால் ஆழ் மனதில் ஒரு ஏமாற்றம் காணப்படுறது. நம்ம எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றோம், அந்த ஹார்ட் ஒர்க் பண்றதுக்கான ஒரு பொருளாதார முன்னேற்றம் நமக்கு வர்றதா, நம்மள்கிட்ட நாம உழைக்கிறதுக்கு தயாரா இருக்கோம். ஆனால் பலவிதமான வாய்ப்புகள் நாம் வரும்னு எதிர்நோக்கிட்டு இருக்கோம். ஆனால் நமக்கு கைக்கு வருதா? இதை போல எதிர்நோக்கி கொண்டிருக்கிறீர்கள். ஆனாலும் உங்களது ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் குரு பகவானுடைய அனுகிரகம் பிரத்யட்சமாக காத்துருக்கு. உங்களது எதிர்கால திட்டங்களை எல்லாம் 1/5/2024 முன்பாக திட்டமிட வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது. ஒரு குறிப்பு ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த வாரத்தை முழுக்க துலா ராசி சார்ந்த பக்த கொடிகள் திட்டமிடுங்க. உங்களது பொருளாதார ரீதியான திட்டங்கள் எவ்வாறு செயல்படுத்த வேண்டும். இந்த 1 இயருக்கு நீங்க ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டுருங்க. ஒரு டைரி எடுத்துக்கோங்க. எந்தெந்த மாசத்துல என்னென்ன பிளான் பண்ணணும். அடுத்ததா நீங்கள் தொழில் ரீதியான என்னென்ன தொடக்கங்களை எல்லாம் செய்யணும். நீங்க ஏதாவது ஒரு மனசுக்குள்ள ஒரு பிளான் வச்சிருக்கீங்க, ஒரு வீடு கட்டணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று ஆரம்பிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, மனசுக்குள்ள பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டியது, குழந்தைகளுக்கு செய்ய வேண்டியது, குடும்ப ரீதியாக திட்டமிட வேண்டியது, தொழில் ரீதியாக திட்டமிட வேண்டியது, இது எல்லாத்தையுமே இந்த வாரத்தில் வாய்ப்பு கிடைத்தால் உங்களது நட்சத்திரம் ரீதியாக தாராபலன் பார்த்து அந்த நாளில் அந்த டைரியில் அந்தந்த பேஜுக்கு நீங்கள் ஒரு தொடக்கம் பண்ணிடுங்க. ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஒரு பேங்க் டிரான்சாக்ஷனை நிறைவு பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் 1/5/2024 திட்டமிடுங்க. அதே போல் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ 10th அப்புறம் நம்ம +2 எந்த குரூப் எடுக்கணும், அதே +2க்கு அப்புறம் யூஜி என்ன எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு எந்த ஸ்கூலில் நம்ம வாங்கணும், எந்த காலேஜில் போய் அப்ளிகேஷன் வாங்கணும், அது எல்லாத்தையுமே துலா ராசியை சார்ந்தவர்கள் 1/5/2024 முன்னாடி ஒரு தொடக்கத்தை தொடங்கி விடுங்கள். இளைஞர்கள் ஜாபுக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ எந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், அந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட்டை எப்படி எழுதணும், அவரை யாரை ரெஃபர் பண்ணணும், இது எல்லாத்துமே. அதே போல் உங்களது ஆதார் கார்டு, ரேஷன் கார்டில் அட்ரஸ் ஏதாவது மாற்ற வேண்டியிருக்கா, அதில் நீங்கள் சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ் எப்படி பண்ணணும், என்னென்ன பண்ணணுமோ இந்த வாரத்துக்குள்ள எல்லாத்தையும் திட்டமிட்டு கம்ப்ளீட் பண்ணுங்க. அதே போல் திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அதற்கான தீர்மானங்களை தீர்மானிக்கிறது இந்த 1/5/2024 திட்டமிடுறது. இந்த சமயத்தில் உங்கள் ஜனனகால ஜாதகத்தையும் அவசியம் ஸ்டடி பண்ணுங்க. குலதெய்வத்தினுடைய திருநாமாவை ஒரு 27 முறை ஜபம் பண்ணுங்க. பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கின்றார். சனி பகவானுடைய குருவாக திகழக்கூடிய சொர்ணாகிருஷ்ண பைரவரை வழிபடுங்க.
நமது பைரவ் குருஜி யூடியூப் சேனல் மூலம் குரு பெயர்ச்சி யாக வேள்வியில் கலந்துக்குங்க. இப்போ நம்ம ஒரு யூடியூப் நடத்துகிறவாளுக்கு அதோடைய சிரமம் தெரியும், அதில் வரக்கூடிய தகவல்களை எல்லாம் பார்க்குறீங்க. ஆனால் எவ்வளவோ செலவு பண்ணுறோம். நம்ம குருஜி நடத்தக்கூடிய குரு பெயர்ச்சி யாகத்தில் ஒரு சின்ன தொகையை அனுப்பி அதில் கலந்து போமே, அந்த குரு பகவானுடைய அனுகிரகத்தை பெறுவோமே, குரு பகவானுடைய யந்திரத்தை வாங்கி பூஜை பண்ணுவோமே. போன முறை அந்த மகா யந்திரத்தை வாங்கி பூஜித்தவர்களெல்லாம் அபரிமிதமான முன்னேற்றத்தை பெற்றேன் என்ற தகவல்களை எங்களிடத்துல பகிர்ந்து கொள்ளும் பொழுது எங்களுக்கு ஆனந்தமான சூழ்நிலைகள் ஏற்படுறது. அதை போல ஒவ்வொரு வருடமும் நமது பக்த கோடிகள் அனைவரும் இந்த குரு பெயர்ச்சி யாகத்தில் கலந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு குரு பகவானுடைய தனிப்பெரும் கருணை அபரிமிதமான முன்னேற்றத்தை கொடுக்க வேண்டும் என்ற தொலைநோக்கு சிந்தனைகளில் உங்களோடு இந்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்கின்றோம். நமது பைரவ் குருஜி யூடியூப் சேனலில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை பக்த கோடிகளும் இந்த குரு பெயர்ச்சி யாக வேள்வியில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதை உங்களது குடும்பத்தில் ஒருவராக உங்களிடத்திலே இந்த கோரிக்கையை அன்போடு சமர்ப்பிக்கின்றேன். நீங்கள் அனைவரும் இந்த செயலில் ஈடுபட்டு குரு பகவானுடைய அனுகிரகத்தை பெறுவீர்கள் என்பதை நான் பிரத்யட்சமாக உணர்கின்றேன். ஒரு குருமார்கள் என்று நாம் சிந்திக்கும் பொழுது, ஒரு ஜோதிடர் என்று சிந்திக்கும் பொழுது, ஒரு மருத்துவர் என்று சிந்திக்கும் பொழுது, அந்த மருத்துவருக்கு அவரிடத்திலே மிகவும் சரியான மருத்துவர் கூறக்கூடிய ஒவ்வொரு கருத்துக்களையும் சரியான விகிதத்தில் பின்பற்றி, சரியான மருத்துவ முறைகளை பின்பற்றி, சரியான நேரத்தில் மருந்தை எடுத்துக்கொண்டு ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் அடையக்கூடிய பேஷண்ட்ஸ் அவர்களுக்கு இந்த மருத்துவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே போல ஜோதிடர்களுக்கு ஜோதிடர் கூறக்கூடிய ஒவ்வொரு கருத்துக்களையும் கேட்டு நடக்கக்கூடிய கஸ்டமர்ஸை ரொம்ப பிடிக்கும். சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்டு நடக்கக்கூடிய மாணவர்களை ஆசிரியர்களுக்கு பிடிக்கும், குருமார்களுக்கு பிடிக்கும். ஆகையினால் நமது பைரவ் குருஜி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை பக்த கோடிகளும் இந்த குரு பெயர்ச்சி மகா யாகத்தில் கலந்து கொண்டு உங்களது பெயர் நட்சத்திரங்களை பதிவு செய்து கொண்டு மகா சங்கல்பத்தில் கலந்து கொண்டு அன்னதானத்தில் கலந்து கொண்டு இறைவனது தனிப்பெரும் கருணையை பெற்று ஒரு மண்டலமாக ஜபத்தில் இருக்கக்கூடிய மகா யந்திரத்தை உங்களது பூஜை அறையில் வைத்து வழிபட்டு வெற்றி பெற வேண்டும் என்பதை உங்களது ஆழ் மனதில் பதிய வைத்துக் கொண்டு செயல்படுங்கள். நல்வாழ்த்துக்கள். விருச்சிகம் நுழைந்தால் விருத்தியாகும் என்ற சொல்லிற்கேற்ப விளங்கக்கூடிய விருச்சிக ராசி பக்த கோடிகளே, விருச்சிக ராசியை சார்ந்த பக்த கோடிகளுக்கு இந்த வாரம் ஒரு ட்ரமாண்டஸான மனதுக்குள்ள உங்களுக்கே ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும். ஏதோ ஒரு எப்படி இந்த ஊட்டி கொடைக்கானல்லாம் இந்த சம்மர் சமயத்தில் நீங்கள் டிராவல் பண்ணும்போது அந்த மலை அருவிகளிலிருந்து வரக்கூடிய சில்லுன்னு ஒரு காற்று நீங்கள் டிராவல் பண்ணும்போது ஏசியை விட அது கூலிங்காக இருக்கும். அப்போ அந்த டிராவல் பண்ணும்பொழுது நம்ம மலைப்பகுதியை அடைந்து விட்டோம், அந்த இயற்கை தென்றல் நம்மை தழுவுகிறது அப்படின்னு உணர்வீங்க இல்லையா? அதே போல உங்களுக்கு நல்ல காலத்தை நோக்கி நீங்கள் டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க. கடந்த காலத்தில் இருந்த கட்டங்கள், சிரமங்கள், கவலைகள் நீங்க போகிறது. குரு பகவான் உங்களுக்கு அனுகிரகத்தை கொடுத்துட்டு இருக்கார். அப்போ அந்த மலைச்சிகரங்களில் நோக்கி பயணிக்கும் பொழுது இயற்கை தென்றல் தழுவுவதை போல உங்களுக்கு குரு பகவானுடைய அருள் மிக அருகிலே இருக்கிறத உணரக்கூடிய வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. இது இன்னொரு பிளஸ் பாயிண்ட் பிளானட்டரி பொசிஷன்ல காணப்படுறது. உங்களது ராசிக்கு தசமஸ்தானாதிபதி சஷ்டமஸ்தானத்தில் இருக்கார். ஒரு தன்னம்பிக்கை ஆற்றலை உங்களுக்கு சூரிய பகவான் கொடுத்து கொண்டிருக்கின்றார். மனதில் ஏதோ ஒரு இன்ஸ்பிரேஷன், ஒரு பாசிட்டிவ் தாட்ஸ், எதையும் சாதிக்க முடியும் என்ற சிந்தனை, இது எல்லா ஏஜ் குரூப்புக்கும் இருக்கும். உங்களை நீங்களே செக் பண்ணி பாருங்க. சின்ன குழந்தையா இருக்கான், அவன் ஸ்கூலுக்கு போறான்னா நன்னா படிக்கணும்னு ஆசைப்படுவான். எனக்கு அந்த குழந்தைய கேளுங்களேன், இன்னுமே நான் நன்னா படிக்கிறேன்ப்பா, நான் கரெக்டாக ஸ்கூலுக்கு போறேன்ப்பான்னு சொல்லுவான். அதே போல ஒரு ஜாபுக்கு போகவே யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு பையன், இன்னுமே நான் ஜாபுக்கு போகிறேன்,
நானே என் முயற்சியில் பார்த்துக்கிறேன், என்கிட்ட படிப்பு இருக்குது, என்கிட்ட திறமை இருக்குது, நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன், நான் நிறையா சம்பாதிச்சு காமிக்கிறேன் அப்படின்னு பேரண்ட்ஸ்ட்டு சொல்லுவாள். அதே போல் திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நீங்கள் எதிர்பாராத விதத்தில் நல்ல தகவல்கள் கிடைக்கும். வயதில் பெரியோர்கள், சீனியர் சிட்டிசனுக்கெல்லாம் கடந்த காலத்தில் அவங்க பட்ட பாடு, உடம்பு ரீதியாக மனசு ரீதியாக, இந்த விருச்சிக ராசி சார்ந்தவர்களில் அவங்க கடந்து வந்த பாதை அவ்வளவு கடினம். உங்களுக்கு டயபெட்டிஸ் இருந்ததுன்னா இப்போ கண்ட்ரோல் ஆகிடும், பிபி இருந்ததுன்னா கண்ட்ரோல் ஆகிடும். அதே போல் நிறைய மெடிசன் சாப்பிட்டு இருக்கிறவங்களுக்கு மெடிசன்ஸுடைய அளவு குறையும். ஐ சம்பந்தப்பட்ட கண் சம்பந்தப்பட்ட தீர்வுகள் கிடைக்கும். சூரிய பகவான் 6வது ஸ்தானத்தை நோக்கி கடக்கும் பொழுது கண்ணில் ப்ராப்ளம் உடையவர்கள், அதுலேயும் சித்திரை மாசத்தில் பிறந்தவர்கள், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சித்திரை மாசத்தில் பிறந்தவர்களுக்கு சூரிய பகவான் மேஷத்தில் உச்சமாக இருப்பார். அவர்களுக்கு ஒரு 40% கண் சம்பந்தப்பட்ட இடையூறுகள் ஏற்படுறது. இதில் வந்து ரைட் ஐ லெஃப்ட் ஐ, இந்த ரைட் ஐக்கு எந்த பிளானட்டை அனலைஸ் பண்ணணும், எந்த பிளானட்டை அனலைஸ் பண்ணணும் ஜோதிட சாஸ்திரம் ஜோதிட ஆர்வலர்களுக்கு புரியும். அப்போ வந்து அதே போல கண் சம்பந்தப்பட்ட கேட்ராக்ட் இருக்கிறவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வுகளை நீங்கள் தீர்மானிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. உங்களது பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும், குழந்தைகள் முதல் பெரியோர்கள் வரை எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும், தாய்மார்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பலவிதமான இடையூறுகள், பலவிதமான இடர்பாடுகள் எல்லாத்துக்கும் உங்களுக்கு தீர்வு கிடைக்க போகிறது. நீங்கள் ஒரு பெரிய சாதனையை சாதிக்கக்கூடிய ஆற்றல், சாதனையை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள், இவைகள் யாவும் உங்களுக்கு கிடைக்க போகிறது. இந்த வாரத்தை விருச்சிக ராசி சார்ந்த பக்த கோடிகள் சரியான விகிதத்தில் திட்டமிட்டு பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள். 1/5/2024 நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி யாகத்தில் கலந்து கொண்டு குரு பகவானுடைய தனிப்பெரும் கருணையை பெறுங்கள். நல்வாழ்த்துக்கள். ஸ்ரீ குருபியோ நமஹ. உலக தமிழ் வாழ் பக்த கோடிகள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். 1/5/2024 குரு பெயர்ச்சி நடைபெறுகின்றது. சுஸ்திஸ்ரீ குரோதி வருஷம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமை 28 நாழிகை 22 வினாடிக்கு மாலை மணி சுமார் 5:19க்கு நட்சத்திரம் முதல் பாதம் மேஷ ராசியிலிருந்து கிருத்திகை நட்சத்திரம் 2வது பாதம் ரிஷப ராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சி அடைகின்றார். மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சி நடைபெறக்கூடிய 1/5/2024 அன்று நமது பைரவர் சக்தி பீடத்தில் ராஜ குரு ஹோமங்கள் காலை முதல் மாலை வரை நடைபெற இருக்கின்றது. அன்றைய தினத்தில் நடைபெறக்கூடிய பூஜையில் உங்களது பெயர் நட்சத்திரங்களை பதிவு செய்து கொண்டு பிரார்த்தனையில் கலந்து கொண்டு பூஜையில் பூஜிக்கப்பட்ட விசேஷமான குரு பகவானுடைய யந்திரம், குரு பகவானுடைய டாலர், வெள்ளி முலாம் பூசப்பட்ட டாலர் இவைகளை நீங்கள் பெற்று இறைவனது தனிப்பெரும் கருணையை பெற்று வாழ்க்கையில் வெற்றியை பெற வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ராசிகள்: மேஷ ராசி சார்ந்த பக்த கோடிகள், கடக ராசி சார்ந்த பக்த கோடிகள், கன்யா ராசி சார்ந்த பக்த கோடிகள், விருச்சிக ராசி சார்ந்த பக்த கோடிகள், மகர ராசி சார்ந்த பக்த கோடிகள். இவர்களுக்கு மேலும் மேலும் அனுகூலம் பெறுவதற்கு குரு பகவானுடைய தனிப்பெரும் கருணையை நீங்கள் பெறுவது அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கும். பரிகார ராசி சார்ந்த பக்த கோடிகள்: ரிஷபம், மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம், மீனம். ரிஷப ராசி சார்ந்த பக்த கோடிகள், மிதுன ராசி சார்ந்த பக்த கோடிகள், சிம்ம ராசி சார்ந்த பக்த கோடிகள், துலா ராசி சார்ந்த பக்த கோடிகள், தனு ராசி சார்ந்த பக்த கோடிகள், கும்ப ராசி சார்ந்த பக்த கோடிகள், மீன ராசி சார்ந்த பக்த கோடிகள் அவசியம் இந்த பூஜைகளில் கலந்து கொண்டு குரு பகவானுடைய தனிப்பெரும் கருணையை பெறும் பொழுது சிரமங்கள் குறைந்து மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்கும். ஆகையினால் அனைத்து பக்த கோடிகளும் இந்த வைபவங்களில் கலந்து கொண்டு குரு பகவானுடைய தனிப்பெரும் கருணையை பெற வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றோம். நல்வாழ்த்துக்கள். தன்னம்பிக்கை தன்னகத்தை உடைய தனுர் ராசி பக்த கோடிகளே, தனுர் ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு இந்த வாரம் ஒவ்வொரு மணித்துளிகளையும் நீங்கள் சிந்தித்து செயல்படுத்த வேண்டும். 1/5/2024 முன்பாக இந்த வாரத்தை எப்படியெல்லாம் திட்டமிடணும். குறிப்பா மாணவர்கள், உங்களது ராசிக்கு சப்தம தசம ஸ்தானாதிபதி சதுர்கேந்திர ஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். மாணவர்கள் ஒவ்வொரு மணித்துளிகளையும் திட்டமிடுங்கள். இப்போ வந்து எஜுகேஷனுடைய அகாடமிக் இயர் நிறைவு பெற்று அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்கள் வரீங்க.
8th படிக்கிற பையன் 9th வரான், 9th படிக்கிற பையன் 10th வரான், 10th படிக்கிற பையன் +1 +2 வரான், +1 +2 கம்ப்ளீட் பண்ண குழந்தைங்க யூஜிக்கு பிளான் பண்றது, யூஜி கம்ப்ளீட் பண்ண குழந்தைங்க பிஜிக்கு பிளான் பண்றது. நீங்க எந்த எஜுகேஷன் ஸ்டேஜில் இருந்தாலும் உங்களது எதிர்கால திட்டங்களை இந்த வீக்ல சரியான விகிதத்தில் திட்டமிடுங்கள். இந்த எஜுகேஷனை பிளான் பண்றதுங்கிறதுக்கு ஜாதகம் ரொம்ப உறுதுணையா இருக்கு. ஜனனகால ஜாதகத்தை ஒரு ஸ்டடி பண்ணுங்க. உங்க வீட்டில் தனுர் ராசியில குழந்தைகள் இருக்குன்னா பெற்றோர்கள் அவசியமா நீங்க அந்த குழந்தையை எது சார்ந்த கல்வியில் பயில வைக்க வேணும் அப்படிங்கிறத ஸ்டடி பண்ணுங்க. ஏன்னா சில சமயங்கள்ல நல்ல படிக்கக்கூடிய குழந்தைகள், நல்ல அறிவாற்றல் உடைய குழந்தைகள், அவர்களது சூழ்நிலை காரணமாக, பெற்றோர்களுடைய இயலாமை காரணமாக, பெற்றோர்களுடைய வசதி வாய்ப்பு காரணமாக அந்த குழந்தைகள் 10th வரைக்கும் நல்லா படிக்கிறாங்க. +2ல எந்த குரூப் எடுத்துக்கணும்னு தெரியாமல் ஒரு குரூப் எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் யூஜி என்ன போகணும்னு பிளான் பண்ணாமல் யூஜிக்கு போகிறாங்க. அதுக்கப்புறம் இந்த யூஜிக்கும் பிஜிக்கும் சம்பந்தம் இல்லாமல் ஒரு பிஜி படிக்கிறாங்க. ஆனால் ஹைலி டேலண்டட் பர்சன், நல்ல திறமை வாய்ந்தவர்கள். அப்போ என்ன பண்ணணும்னா ஜனனகால ஜாதகத்தில் தசமஸ்தானம் எப்படி இருக்கு, பாக்யஸ்தானம் எப்படி இருக்கு, லாபஸ்தானம் எப்படி இருக்கு, ஒருத்தருடைய பஞ்சமஸ்தானம், இவைகளை இந்த 5, 9, 10, 11 இந்த 4 அமைப்புகளை வச்சுதான் அந்த குழந்தையினுடைய எதிர்கால பொருளாதார ரீதியான ஒரு பிளானை நம்ம சிந்திக்கலாம். எதிர்கால ரீதியான பொருளாதார திட்டங்கள் ரீதியா அந்த பையன் எந்த தொழிலில் இறங்குவாங்கிறத பார்க்கலாம். இதற்கு 5, 9வது ஸ்தானங்கள் உறுதுணையாக இருக்கு. இந்த தசமஸ்தானம்ங்கிறது தொழில் ஸ்தானம். அப்ப தொழில் ஸ்தானத்தை பிளான் பண்றதுக்கு இவன் எதுல போய் ஒர்க் பண்ணலாம், அதுல ஒர்க் பண்ணும் பொழுது லாபஸ்தானம் 11வது ஸ்தானம். இப்ப என்கிட்ட நல்ல திறமை இருக்கு, நல்ல உழைப்பு இருக்கு, நல்ல சம்பாத்தியம் வேணுமே, அந்த சம்பாத்தியத்தை யார் கொடுக்க முடியும்? 11வது ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகள் கொடுக்கிறது. அப்ப இந்த 5, 9, 10, 11வது ஸ்தானங்களை ஆய்வு பண்ணணும். சாமி இது ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் பொருந்தும் தானே? பொருந்தும் தான். இப்ப ஏன் இதை இப்ப ஏன் இதை தனுர் ராசிக்கு சொல்றோம்? கோச்சார ரீதியா பஞ்சமஸ்தானத்துல இப்ப குரு இருக்கார், உங்களது ராசிநாதன் 1, 4 அதிபதி. அவர் இந்த பஞ்சமஸ்தானத்துல இருக்கக்கூடிய காலங்கள் இப்ப 1/5/2024 பிறகு அவர் 6வது ஸ்தானத்துக்கு வந்துருவார். இந்த 5வது ஸ்தானத்துல கோச்சார ரீதியாக குரு பகவான் இருக்கும் பொழுது, நீங்கள் சரியான குருவார்களை பார்க்கும் பொழுது உங்களுக்கு சரியான தகவல்கள் கிடைக்கும். இது ஒவ்வொரு தகவல்களையும் நம்ம குறிப்பிட்டு இருக்கோம். அதனால தனுர் ராசி சார்ந்த பக்த கொடிகள், நாட் ஓன்லி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க எந்த ஏஜ் குரூப்ல இருந்தாலும், எந்த கேட்டகரியில இருந்தாலும், வாட் அபவுட் யுவர் நெக்ஸ்ட் ஸ்டெப், உங்களுடைய அடுத்த ஸ்டேஜ் என்ன, அந்த அடுத்த ஸ்டேஜ் அடையறதுக்கு நம்ம எந்த பாதையை தேர்ந்தெடுக்கணும், அந்த பாதையில எப்படி டிராவல் பண்ணணும், இவைகளுக்கு ஜோதிட சாஸ்திரங்கள் உறுதுணையாக இருக்கின்றன. தனுராசி சார்ந்த பக்த கொடிகள் இந்த காலகட்டங்களை சரியான விகிதத்தில் பிளான் பண்ணுங்கோ. நமது குரு பயிற்சி யாகத்தில் கலந்து கொண்டு குரு பகவானுடைய அனுகிரகத்தை பெறுங்கோ. யாரெல்லாம் இதில் கலந்துக்கிறாங்களோ அவர்களெல்லாம் அதிர்ஷ்டசாலிகள். இட்ஸ் அ கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் யூ. வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய இந்த அரிய வாய்ப்பில் பக்த கொடிகள் கலந்து கொண்டு இறையருளை பெற்று வாழ்க்கையில் வெற்றியை பெறுங்கள். நல்வாழ்த்துக்கள். மகத்தான மகர ராசி பக்த கொடிகளே, மகர ராசி சார்ந்த பக்த கொடிகள் ஒரு பெரிய எதிர்பார்ப்போட இருந்துருக்கீங்க. நீங்க எதிர்பார்க்கிறது கைக்கு வரப்போறது. எப்ப வரப்போறது? 1/5/2024 பிறகு வரப்போறது. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் இந்த மே 1ஆம் தேதிங்கிறது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க போறது. அந்த மாற்றம் ஏற்றத்தை கொடுக்கறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஜோதிட சாஸ்திரம் உறுதுணையாக இருக்கு. மகர ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த காலகட்டங்களில் உங்களது தொடர் முயற்சியை பண்ணிண்டே வாங்கோ. முயற்சி ஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கார்.
கண்டினியூஸா நீங்க ஏதோ ஒரு நோக்கி ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த முயற்சி உங்களுக்கு ட்ரெமெண்டஸான சக்சஸ் கொடுக்க போறது. ஆனால் அந்த சக்சஸ் எப்ப உங்க கைக்கு வரப்போறதுன்னு கேட்டீங்கன்னா 1/5/2024 பிறகு வரப்போறது. ஆனால் இந்த இடைப்பட்ட காலத்துல மனம் சோர்வடையாதீர்கள், மனச்சோர்வுக்கு இடம் கொடுக்காதீர்கள். உங்களது தொடர் முயற்சியை முடுக்கிக் கொண்டே வாருங்கள். இந்த காலகட்டங்கள்ல நீங்க எந்தெந்த விஷயத்துல எச்சரிக்கையாக இருக்கணும்? கோபப்படக்கூடாது, ரொம்ப பொறுமையா இருக்கணும், அவசரப்படக்கூடாது, நிதானமா இருக்கணும். எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் நடைமுறைப்படுத்தணுமோ அவைகளை 1/5/2024 பிறகு நீங்கள் நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு பிளான் பண்ணிக்கோங்க. உங்க ஜனனகால ஜாதகத்தையும் ஒரு ஸ்டடி பண்ணிட்டு செயல்படுறது நல்லது. உங்களுக்கு 7.5 சனி நடக்குதே, கவலைப்படாதீங்க. பாக்யஸ்தானத்துல கேது பகவான் இருக்காரு, அப்பாவோட ஹெல்த் கொஞ்சம் பார்த்துக்குங்க. தந்தை வழி சொந்தங்களோட ஆர்குமெண்ட்ஸை தவிர்த்துருங்க. தந்தை வழி சொந்தங்களுக்கு முடிஞ்சா நல்லது செய்யுங்க, நல்லது சொல்லுங்க, இல்லாட்டா ஒதுங்கிடுங்க. மகர ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரம் தொடர் முயற்சியை முயற்சிக்கக்கூடிய வாரமாகவும் உங்களது முயற்சிகள் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய வாரமாகவும் அமைய போறது. மாணவ செல்வங்கள் கல்வியில ரொம்ப ரொம்ப கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். நீங்க பாடத்தை எடுத்து படிக்கும் பொழுது அப்பதான் ஒரு ஃப்ரெண்டு கூப்பிடுவான், அப்பதான் உங்க செல்போன்ல ஒரு நோட்டிபிகேஷன் வரும். இந்த செல்போனை ஸ்டடி ரூம்குள்ள எடுத்துட்டே வராதிங்க. மாணவ செல்வங்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள். ஆனால் உன்னை ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கேட்பாங்க, எங்களுக்கு வர்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே செல்ஃபோனில் தான் வருது, ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ்னால் நாங்கள் செல்ஃபோனில் தான் ரெஃபர் பண்ண வேண்டியிருக்கு, அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அதுக்கு ஒரு ஐடியா சொல்லி கொடுக்குறேன். இதை பெற்றோர்களும் உங்கள் வீட்டில் நடைமுறைப்படுத்துங்க. சென்ட்ரல் ஹாலில் செல்ஃபோனை வச்சுருங்க. நீங்கள் என்னென்ன நோட்ஸ் எடுக்கணுமோ, என்னென்ன நீங்கள் படிக்கணுமோ அந்த நோட்ஸ் எல்லாம் சென்ட்ரல் ஹாலில் உட்காந்துட்டு உங்கள் வீட்டில் குடும்பத்தார் முன்னிலையில் அதை பாருங்க. என்னென்ன ரெஃபரன்ஸ் எல்லாம் எடுத்துட்டீங்க, அதுக்கான புக்ஸ் ரெடி பண்ணிட்டீங்க, அடுத்தது நீங்கள் ஸ்டடி பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த செல்ஃபோனை சென்ட்ரல் ஹாலில் வச்சுருங்க. வச்சுட்டு நீங்கள் ஸ்டடி ரூம்குள்ளே போய் படிங்க. ஸ்டடி ரூம்குள்ளே அந்த செல்ஃபோனை எடுத்துகிட்டு போகாதீங்க. நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் ஒவ்வொன்றும் மாணவ செல்வங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். எனக்கு மனசுக்குள்ள கூட பெரிய ஞாபகம், அப்துல் கலாமுக்கு அடுத்தது குருஜி வரணும்னு. ஏன்னா ஒவ்வொரு மாணவர்களையும் உருவாக்க வேண்டிய கட்டாயத்திற்காக அந்த பெரியோர்கள் எல்லாம் கனவு கண்டார்கள். அதுல ஒரு சில சதவிகிதமாவது இந்த சமுதாயத்திற்கு நான் உதவ முடியுமா அப்படின்னு யோசிச்சு உங்கள்கிட்ட பேசுறேன். இதுக்கு எல்லாத்துக்குமே காரியங்கள் இருக்கு. 3வது ஸ்தானத்துல வித்யாகாரகன் இருக்கார். இந்த சமயத்துல வித்யாகாரகனோட சுக்கிர பகவானும் சேர்ந்துடுறார். இது மகர ராசிக்காரர்களுக்கு டைவர்ஷன் ஏற்படும், டீவியேஷன் ஏற்படும். ஹவு டு ஓவர் கம் த டீவியேஷன், அப்ப அதுக்கான தீர்வுகளை சொல்லி கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு ராசிகளுக்கும் கிரக ரீதியான கோச்சார கிரக ஆய்வுகளை செய்து உங்களுக்கு சாராக பிழிந்து ஜூஸ் கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் ஏற்படணும் என்பது மட்டுமே எங்களது தொலைநோக்கு சிந்தனை. இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு ஒரு மாணவன் முன்னேறினாலும், ஒரு குடும்பத்தில் விளக்கேற்றி வச்சாலும் அந்த புண்ணியம் எங்களை காக்கும் என்ற ஒரு சிந்தனையோடு இந்த கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, உங்களது வாழ்க்கையில் கல்வியில் கூடுதல் கவனத்தை சிந்தித்து உங்களது எதிர்காலத்தை திட்டமிடுங்கள். குருஜி சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் அபரிமிதமான முன்னேற்றங்களை கொடுக்கும். நீங்கள் உயர்வீர்கள். நீங்கள் உயர்ந்தால் உங்கள் வீடு உயரும். உங்கள் வீடு உயர்ந்தால் உங்கள் தெரு நன்றாக இருக்கும். உங்கள் தெரு நன்றாக இருந்தால் ஊர் நன்றாக இருக்கும். ஊர் நன்றாக இருந்தால் இந்த நாடே நன்றாக இருக்கும். இந்த நாடு நன்றாக இருந்தால் இந்த உலகமே நன்றாக இருக்கும். நல்வாழ்த்துக்கள். என்றும் நிறை குடமாய் திகழக்கூடிய கும்ப ராசி பக்த கொடிகளே, கும்ப ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரத்துல ஒரு பெரிய அனுகூலம் இருக்கு. என்ன சாமி அனுகூலம்? ஜென்ம சனி பகவானுடைய தாக்கம் ஒரு புறம்,
வாக்குஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானுடைய தாக்கம் ஒருபுறம், அட்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேது பகவானுடைய தாக்கம் ஒருபுறம். இவ்வாறு இருக்கும் பொழுது ஜோதிட ஆர்வலர்கள் நாங்கள் எங்களுக்கு அனுகூலமான கிரக அமைப்பு எது அப்படின்னு நீங்க சிந்திக்கிறீர்கள் இல்லையா? உங்களது ராசிக்கு சப்தமஸ்தானாதிபதி முயற்சி ஸ்தானத்தை கடந்து வருகின்றார். 9 கிரகங்கள்ல பிரைட்டஸ்ட் பிளானட் சன். சூரிய பகவான் 3வது ஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது உங்களது ராசிக்கு சப்தமஸ்தானாதிபதி. ஏதோ ஒரு பெரிய முயற்சி பண்ணின்றீர்கள். உங்களது வாழ்க்கையிலேயே உங்க ட்ராக்ல ஒரு மாற்றம் ஏற்படுத்தின்றீர்கள். நீங்க கடந்து வந்த பாதை ஒரு பாதையாக இருக்கு. அந்த இடத்துல 4 பாதைகள் பிரிக்கிறது. எந்த பாதையில பயணிக்கலான்னு டிசைட் பண்ணிட்டு இருக்கீங்க, பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த பிளான் உங்களுக்கு சக்சஸை கொடுக்க போறது. அந்த சக்சஸை கொடுக்கக்கூடியவர் யாருன்னா உங்களுக்கு சுக்கிர பகவான். உங்களது ராசிக்கு சதுர் பாக்யாதிபதி, 4, 9க்கு அதிபதி. அவர் தனஸ்தானத்தில் இருக்கார். உங்களுடைய எதிர்பார்ப்பெல்லாம் ஒரு ஃபைனான்சியல் பிளானிங்ல தான் இருக்கு. ஃபைனான்சியல் growth நோக்கி தான் இருக்கு. இன்னைக்கு இருக்கிறத நினைச்சு நீங்க இப்ப கவலைப்படல. நாளைக்கு நம்ம எப்படி சம்பாதிக்கலாம், நாளைக்கு நம்ம எப்படி முன்னேற்றத்தை அடையணும், அதற்கு எந்த பாதையில பயணிக்கணும், அதற்கான அனுகூலங்கள் கிட்டக்க வந்துடுது. பயப்படாதீங்க. சதுர் பாக்யாதிபதி தனஸ்தானத்தை கடக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு ட்ரமாண்டஸ் ஃபைனான்சியல் growth நோக்கி உங்கள் வாழ்க்கை முயன்று கொண்டிருக்கின்றது. உங்களது வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கின்றது. உங்களது வாழ்க்கை உயரப் போறது. அதற்கான அமைப்புகளை எல்லாம் உங்களது குலதெய்வம் உங்களுக்கு கொடுக்க போறது. குலதெய்வ வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. உங்களது ராசியிலேயே சனி பகவான் சஞ்சரிக்கின்றார். ஒன்றும் பயப்படாதீங்க. தேய்பிரை அஷ்டமி ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவரை வழிபடுங்க. ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவர் அஷ்டகம் நமது பைரவ் குருஜி யூடியூப் சேனல் இருக்கு. வாய்ப்பு இருந்தா தினம் போடுங்கோ, கேளுங்கோ, சொல்லுங்க. ட்ரமெண்டஸான growth ஏற்படும். பயப்படாதீங்க. வாக்குஸ்தானத்தில் ராகு இருக்கார். பேசக்கூடிய வார்த்தைகளை யோஜனை பண்ணி பேசுங்க. இந்த வாரம் கும்ப ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு முயற்சி வாரம். பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய வாரம். அதற்கான அமைப்புகள் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்க போறது. குறிப்பா பேச்சை தொழிலாக பக்த கொடிகளுக்கு அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போறது. மாணவ செல்வங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து விதமான போட்டிகளிலும் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். சில சமயங்கள்ல மாணவர்களுக்கு ஒரு முக்கியமான தகவலை சொல்லி கொடுக்கணும். ஸ்போர்ட்ஸ்ல எல்லாத்துலயும் கலந்துக்குங்க. ஏன்னா ஸ்போர்ட்ஸ் சர்டிபிகேட்ஸ் உங்க ஃபியூச்சருக்கு பயன்படும். இதெல்லாம் எங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு அந்த காலத்துல மனுஷா இல்லை. ஒவ்வொரு ஆண்டும் விளையாட்டுத்துறையில் உங்களுக்கு எந்த கேம் பிடிச்சிருக்கோ, எது வேணா இருக்கலாம், அந்த ஃபீல்டில் ஒரு சர்டிஃபிகேட்டை வாங்கி அக்குமுலேட் பண்ணிட்டே வாங்கும். ஜாப் ஓரியன்டா நீங்கள் வேலைக்கு போக வேண்டும் என்ற சிந்தனை உடைய மாணவ செல்வங்கள் அவசியம் ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்டை கொண்டாங்கோ. அதே போல் விளையாட்டிலேயே நேரத்தை செலுத்திடாதீங்க. ஏன்னா உடனே மாணவர்கள் பெற்றோர்கள் கேட்பாங்க, என் பையன் கிரிக்கெட் பேட் எடுத்துட்டு போனான்னா காலைல போனான்னா இரவு தான் வீட்டுக்கு வரான். இட் இஸ் நாட் குட். பாரதியார் சொன்ன வார்த்தைகளை மனசுக்குள்ள வச்சுங்கோ. மாலை முழுதும் விளையாட்டு, ஈவினிங் விளையாடுங்கோ. அட்லீஸ்ட் ஒரு 2 hours. அது ஒரு ரிலாக்ஸ் கொடுக்கும், எக்ஸசைஸை கொடுக்கும், பாடி ஹெல்த்தை கொடுக்கும். மாலை முழுதும் விளையாட்டு என்று பழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா. அதனால நீங்கள் நான் கேமில் குருஜி சொல்லியிருக்கார், நான் கிரிக்கெட்டில் காலம்பரை 6 மணிக்கு போனால் நைட்டு 10 மணிக்கு தான் வீட்டுக்கு வரேன் அப்படின்னுலாம் சொல்லாதீங்க. இந்த ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸில் குழந்தைகளை திட்டமிட்டு ஈடுபடுத்தும் பொழுது அவர்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள் ரீதியான வாய்ப்புகள் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கிறது. கும்ப ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரம் முயற்சி வாரமாக அமைய போறது. ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவர் வழிபாடு வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். அன்பாக பேசி பண்பாக பழகக்கூடிய மீன ராசி பக்த கொடிகளே, மீன ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரம் ஒரு ட்ரமாண்டஸான பிளானிங், அருமையான திட்டங்களை எல்லாம் திட்டமிடுங்க. சுவாமி 7.5 சனி ஆரம்பிச்சு ஆயிடுத்த, ஏன் கவலைப்படுறீங்க? உங்க ராசியிலேயே ராகு பகவான் சஞ்சரிக்கிறாரே, ஆமா. 7வது ஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றாரே, ஆமா.
இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் உங்களது ராசிக்கு தனஸ்தானத்தில் இருக்காரா? அவர் உங்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றங்களை கொடுக்குறாரா? அதாவது ஒரு ஒரு நடைமுறை விஷயத்தை ஒன்று சொல்லுவாங்க. சில சமயங்களில் கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய சிந்தனைகளை நினச்சி கவலைப்படுறது, எதிர்காலத்தை நினச்சி பயப்படுறது, மனிதனுடைய வாழ்க்கை இதிலேயே 70% போகிறதா. ப்ரெசன்ட் டென்ஸில் வாழுங்கோ. இந்த வாரம் உங்களுக்கு ஒரு ட்ரமெண்டஸான குரோத்தை கொடுக்க போகிறது. உங்களது ராசிநாதன் உங்களது ராசிக்கு 1-10 அதிபதி தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் இந்த வாரத்தில் இருக்கார். இந்த வாரம் முழுக்க பிளான் பண்ணுங்க. அதே போல பொருளாதார ரீதியான முதலீடுகள் செய்யறது, விலை உயர்ந்த பொருட்களை பத்திரப்படுத்துவது, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சேஃப்டி லாக்கர்ல எங்க வைக்கணும், விலை உயர்ந்த பொருட்களை எப்படி பாதுகாக்கணும், இவைகளெல்லாம் மீன ராசி சார்ந்த பக்தகோடிகள் இந்த வாரத்தில் பிளான் பண்ணுங்க. அதே போல மாணவ செல்வங்கள், நீங்க எந்த ஸ்டடி பண்ணணுமோ அதற்கான தொடக்கங்களை எல்லாம் பிள்ளையார் சுழி போடுங்க. சில சமயங்கள்ல மந்தகாரகன் விரயஸ்தானத்தை நோக்கி பயணிக்கும் பொழுது சின்ன சின்ன தடைகள் உங்க வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கலாம். அந்த தடைகள் உங்களுக்கு மனச்சோர்வை கொடுத்திருக்கலாம். அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க. உங்களுக்குன்னு ஒரு தனி திறமை இருக்கு, உங்களுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு. உங்களுடைய வாழ்க்கையில உங்களை தீர்மானிப்பதற்கு நீங்களே சரியான நபர்கள். ஏதோ நேத்திக்கு ஒரு முறை விழுந்துட்டோங்கிறதுனால எப்போதும் விழப்போறது கிடையாது. இந்த விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய மந்தக்காரர்கள் ஒரு சின்ன பிரேக்கை ஏற்படுத்தியிருப்பார். ஆனால் அந்த தடையை நீங்க ஓவர் கம் பண்றதுக்கு இந்த வாரம் நீங்க பிளான் பண்ணுங்க. குறிப்பா மாணவ செல்வங்கள், இளைஞர்கள், வயதில் பெரியோர்கள் இந்த வாரம் முழுக்க பிளானிங் வீக் அப்படின்னு மீன ராசி சார்ந்த பக்தகோடிகள் திட்டமிடுங்கோ. உங்களது குலதெய்வ பிரார்த்தனைக்கு முக்கியத்துவம் கொடுங்கோ. வியாழக்கிழமையில விரதம் இருங்கோ. குரு பகவானுடைய தனிப்பெரும் கருணை வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் அபரிமிதமான மகசூல்கள் பெருகட்டும். அனைத்து வியாபார பெருமக்களுக்கும் அபரிமிதமான லாபங்கள் சித்திக்கட்டும். மாணவ செல்வங்கள் நன்னா படிங்கோ. நன்னா படிக்கிற குழந்தைகளுக்கு நல்ல தொழில், நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கட்டும். நல்ல தொழில், நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கிற குழந்தைகளுக்கு நல்ல இடத்துல திருமணம் சித்திக்கட்டும். நல்ல திருமணம் ஆன குழந்தைகளுக்கு சந்தான பிராப்தி கிடைக்கட்டும். இப்படி வாழையடி வாழையாக சௌகரியம், சந்தோஷம், ஆனந்தம் எங்கும் நிலவட்டும். அனுகிரவத ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஸ்ரீ குருபியோ நமஹ. உலக தமிழ் வாழ் பக்தகோடிகள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். 1/5/2024 குரு பெயர்ச்சி நடைபெறுகின்றது. சுஸ்திஸ்ரீ குரோதி வருஷம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமை 28 நாழிகை 22 வினாடிக்கு மாலை மணி சுமார் 5:19க்கு நட்சத்திரம் முதல் பாதம் மேஷ ராசியிலிருந்து கிருத்திகை நட்சத்திரம் 2வது பாதம் ரிஷப ராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சி அடைகின்றார். மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சி நடைபெறக்கூடிய 1/5/2024 அன்று நமது பைரவர் சக்தி பீடத்தில் ராஜ குரு ஹோமங்கள் காலை முதல் மாலை வரை நடைபெற இருக்கின்றது. அன்றைய தினத்தில் நடைபெறக்கூடிய பூஜையில் உங்களது பெயர் நட்சத்திரங்களை பதிவு செய்து கொண்டு பிரார்த்தனையில் கலந்து கொண்டு பூஜையில் பூஜிக்கப்பட்ட விசேஷமான குரு பகவானுடைய யந்திரம், குரு பகவானுடைய டாலர், வெள்ளி முலாம் பூசப்பட்ட டாலர் இவைகளை நீங்கள் பெற்று இறைவனது தனிப்பெரும் கருணையை பெற்று வாழ்க்கையில் வெற்றியை பெற வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ராசிகள்: மேஷ ராசி சார்ந்த பக்தகோடிகள், கடக ராசி சார்ந்த பக்தகோடிகள், கன்யா ராசி சார்ந்த பக்தகோடிகள், விருச்சிக ராசி சார்ந்த பக்தகோடிகள், மகர ராசி சார்ந்த பக்தகோடிகள். இவர்களுக்கு மேலும் மேலும் அனுகூலம் பெறுவதற்கு குரு பகவானுடைய தனிப்பெரும் கருணையை நீங்கள் பெறுவது அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கும். பரிகார ராசி சார்ந்த பக்தகோடிகள் ரிஷபம், மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம், மீனம். ரிஷப ராசி சார்ந்த பக்தகோடிகள், மிதுன ராசி சார்ந்த பக்தகோடிகள், சிம்ம ராசி சார்ந்த பக்தகோடிகள், துலா ராசி சார்ந்த பக்தகோடிகள், தனு ராசி சார்ந்த பக்தகோடிகள், கும்ப ராசி சார்ந்த பக்தகோடிகள், மீன ராசி சார்ந்த பக்தகோடிகள் அவசியம் இந்த பூஜைகளில் கலந்து கொண்டு குரு பகவானுடைய தனிப்பெரும் கருணையை பெறும் பொழுது சிரமங்கள் குறைந்து மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்கும். ஆகையினால் அனைத்து பக்தகோடிகளும் இந்த வைபவங்களில் கலந்து கொண்டு குரு பகவானுடைய தனிப்பெரும் கருணையை பெற வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றோம். நல்வாழ்த்துக்கள். புதுவை ஸ்ரீ
பைரவ சக்தி பீடத்தில் பிரதி தேய்பிறை அஷ்டமி மற்றும் வளர்பிறை அஷ்டமி தினங்களில் மாலை 4 மணிக்கு பைரவ குருஜி நடத்தும் ஸ்ரீ சொர்ணாகிருஷ்ண பைரவ சர்வ காரிய சித்தி மகாயாகம். இந்த யாக பூஜையில் பங்கு பெற்று கொள்ளும் பொழுது நினைத்தது நடக்கும், கேட்ட வரம் கிடைக்கும். மேலும் ஹோம பூஜையில் வைத்து பூஜை செய்த பைரவருடைய ரக்ஷை, பைரவருடைய நாணயம், ஸ்ரீ சொர்ணாகிருஷ்ண பைரவருடைய சக்கரம் ஆகியவை பக்தர்களுக்கு வழங்கி வருகின்றோம். மேலும் விவரங்களுக்கு 8300054499. அனைவரும் வருக, பைரவர் திருவருள் பெறுக. அனுமதி இலவசம்.